கொள்ள முடியலைங்க, என்னால் அந்த பிசாசுடைய தந்திரத்தை மேற்கொள்ள முடியலைங்க, என்னால் செபிக்க முடியலைங்க, என்னால் அந்த கேரக்டர் மாற்றிக்கொள்ள சொல்ற அநேகர் இருக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படிந்து. யார் கீழ்ப்படுதுங்க? தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை என்னோடுங்க எதிர்த்து வசனம் சொல்லுது. பிசாசு என்னன்னு எதிர்த்து. பிசாசு உலகத்தின் லோகாதிபதியா இருக்கிறா, அவன் கொல்லவும் அழிக்க வேணும் என்றா ஒவ்வொரு தேடிக்கொண்டிருக்கிறான். அப்போ நம்ம யாரு கீழ்ப்படியணும்னா தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து. பிசாசுக்கு எதிர்த்திருந்தோம்னா அப்போ என்ன, பிசாசு நம்ம விட்டு ஓடிப்போம். நிறைய பேர் பிசாசு கீழ்ப்படிவாங்க. யாருக்கு எதிர்த்து நிற்பாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ கீழ்ப்படியாம என்ன அவருக்கு விரும்ப நிற்பாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட ஆளா இருக்கிறீங்க, தயவுசெய்து சொல்லுகிறேன், உங்களுக்கு விருதமா இருக்கிற ஒரு ஆயுதம் பிசாசு. வியாதியை கொண்டு வர்றான், மரணத்தை கொண்டு வர்றான், துக்கங்களை கொண்டு வரான், கவலையை கொண்டு வரான், தேவையில்லாத பிரிவினை கொண்டு வரான், குடும்பத்து சண்டையை கொண்டு வரான், ஒருவருக்கு வேறு பிரிக்கிறான். பிசாசு தந்திரம் அதுதாங்க. இயேசு கிறிஸ்துவ கூட இயேசு கிறிஸ்து 40 நாள் உபகாசம் இருக்கும் போது பிசாசு வந்து அவனை சோதிச்சு என்ன பண்ணா தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பார்த்து மலையிலிருந்து குதின்னு சொன்னான். மெஸ்ஸியாவா இருக்கிற தெய்வம் அவரை பார்த்து மலையிலிருந்து குதின்னு சொன்னான். அதுக்கப்புறம் சொன்னாங்க என் காலில் விழு, எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் சொன்னார், அப்பால போய் சாத்தானே சொன்னார், தேவனுடைய சத்தியத்தினால நிரம்பியிருந்த ஆண்டவர். நீங்க அப்படி அறிஞ்சிருக்கிறீங்களா? உலகத்தினுடைய சினிமாவுக்கு, நாடகங்களுக்கு, படங்களுக்கு, உலகத்தினுடைய காரியத்துக்கு நீங்க அடிக்ட் இருந்தா எப்படி அவர் துரத்த முடியும்? ஒரு முறை ஒரு ஊட்டி பகுதியில் நடந்த ஒரு காரியம், ஒரு தேவ மனிதன் போய் பிசாசு துரத்த போயிட்டாரு. தேவ மனிதன் பேர் சொல்ல விரும்பல. அவர் போய் பிசாசு துரத்த போகும்போது அந்த பிசாசை போய் திறத்தும் போது அவர் அறியாதபடி போய் நின்று பிசாசு கை நீட்டி சொல்லும் போது பிசாசு சொல்லிச்சா, நீயே பரிசுத்தம் இல்ல, நீ படங்களை பாக்குற, நீ ஒரு தேவ மனுஷன், நீ எல்லாம் என்னை துரத்த வந்துட்டேன்னு சொல்லி அந்த பிசாசு அவன் சட்டையை கிழிச்சு அடிச்சு குறைச்சிட்டான். அப்போ தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும் தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டாமா? பிசாசு துரத்த வேண்டாமா? உலகத்தை அழிக்க வந்திருக்கிற பிசாசு, ஜனங்களை கொள்ள வந்திருக்கிற ஆத்மாவை அழிக்க வந்திருக்கிற நரகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான். அப்ப அவனை அழிக்காம துரத்தாம நீங்க எந்த தேவ பிள்ளைகளா இருக்கிறீங்க? தேவ பிள்ளைன்னா நீங்க பிசாசு துரத்தி ஆகணும். கர்த்தருடைய பிள்ளைனா பிசாசு துரத்தி ஆகணும். நிறைய பேர் பிசாசுனா பயம், பிசாசுனா அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, அவன் லூசிபர், விழுந்தவன சர்வம் சொல்லுது. அவன் எல்லா பொல்லாங்கன் காரணம் சொல்றேன். சிந்தனை மண்டல போராடுவான். அவனுடைய காரியம் இல்ல, சிந்தனை மண்டல போராடுகிறவன், வாயின் வார்த்தையில போராடுகிறவன், மனிதனுடைய இதயத்துல போராடுகிறவன். யூதாஸ் காரியத்துக்குள்ள பிசாசு பூந்து கொண்டான் சொல்லுது. யூதாஸ் காரியத்துக்குள்ள பிசாசு பூந்து கொண்டானா பாருங்க. இயேசு கிறிஸ்து கூட இருந்த யூதாஸ் காரியத்துக்கு அவனால இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க 30 வெளி காத்திருந்தான். என்ன காரணம்? பிசாசு அவனுக்குள்ள பூந்து கொண்டா. இன்னைக்கு பிசாசு பிடித்த அநேகர் இருக்கிறாங்க, பிசாசுனால பாதிக்கப்பட்ட அநேகர் இருக்கிறாங்க. இது வியாதியா, இது கட்டியா, பிரச்சனையான்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் என்ன? பிசாசு அவனுக்குள்ள கிரியை செய்து வியாதி கொண்டு வந்து போடுகிறான். ஒரு சில வியாதி பாருங்க, ஒரு சில ஜெர்மனி பிசாசு போனோடனே அந்த வியாதி போயிருது. காரணம் என்ன? அந்த பிசாசு அவர்களுக்குள்ளே கிரியை செய்யற காரணம் என்ன? வியாதி கொடுக்கிற அழிக்க ரெடியா இருக்கிறான். ஏன்னா நம்ம தேவ சாயல் இருக்கிறோம். அதனால அவனுக்கு நம்மளை அழிச்சா அவனுக்கு தேவனை அழிக்கிற மாதிரி. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவனுக்கு கீழ்ப்படி பிசாசு எதிர்த்து நில்லுங்க. வெக்கப்பட்டு ஓடி போவான். கண்களை முடிச்சோம் பண்ணுவோமா? பரலோக தகப்பனே, இந்த நாளிலே கூட பிசாசுக்கு எதிர்த்து நின்ற ஆண்டவரே, தேவனுக்கு கீழ்ப்படி கிருபையை தாங்க. யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ பிசாசுனால பாதிக்கப்பட்ட